வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்ல 30 அடி 33 அடி அகலமான தார் ரோடுக்கு மேலேயே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் 4 BHK வீடு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் சத்தி ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா கரெக்டா 2 நிமிஷம் டிராவல் டைம்ல சரவணம்பட்டிக்கு அடுத்தது குருமபாளையம் ஊருக்குள்ளேயே தான் லொகேட் ஆயிருக்கு. நியர்பைல உங்களுக்கு இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், ஆதித்யா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல ஒரு DDCP லே அவுட் குள்ள இந்த 4 BHK வீடு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட கிளியரான டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். A கிரேட்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 3.5 சென்ட் லேண்ட் ஏரியால 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்ல நார்த் ஈஸ்ட் கார்னரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. வீட்டோட அவுட்டர் எலிவேஷன் பாத்துட்டோம்னா நல்ல ஒரு கிராண்டான லுக்ல கொடுத்திருக்காங்க. ரிச்சான லுக்ல வந்துருது. லெஃப்ட் சைட் ஃபுல்லாவே நம்மளுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் வெளியே நம்மளுக்கு லேயரிங் ஒர்க், வாட்டர் ஒர்க் எல்லாமே க்ரூஸ் வச்சு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணிருக்காங்க. ஒரு வில்லா டைப் ரிச் லுக் நம்மளுக்கு கொடுக்குது. அது வீட்டுக்குள்ள போய் நல்லா இருக்குன்னு சொல்றேன். சோ வீட்டுக்குள்ள என்ட்ரா இருக்கு. ஒரு ரேம்ப் போட்டு நல்லா ஹைட் ஏத்திருக்காங்க. ஒரு பெரிய விக்கெட் கேட் வந்துருது. உள்ள என்ட்ரா ஆனோம்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான போர்ட்டிகோ கொடுத்திருக்காங்க. 2 பெரிய டைப் கார் உங்களால தாராளமா நிப்பாட்டிக்க முடியுங்க. 2 சைடுமே நம்மளுக்கு கேட் வந்துருது. ரைட் சைடும் பாத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய கேட் வந்துருது. வீட்டுக்குள்ள என்ட்ரா இருக்கு. இந்த சைடு வடக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கேட் கொடுத்திருக்காங்க. போர்ட்டிகோல வால் டைல்ஸ் எல்லாமே 2க்கு 400 சைஸ்ல வர்டிஃபை கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. போர்ட்டிகோலயே நம்மளுக்கு போர், சம்ப் எல்லாமே வந்துட்டு சுத்தியுமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் நல்லா இருக்குன்னு சொல்றேன். வீட்டுக்குள்ள என்ட்ரா இருக்கு. நல்ல ஒரு 5 அடிக்கு பெரிய பிரெஞ்ச் டோர் போட்டிருக்காங்க. ஒரு ரிச்சான லுக்ல அதுக்குள்ள என்ட்ரானோனா 17க்கு 20ன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரொம்ப அழகான ஒரு லிவிங் ரூம் கொடுத்திருக்காங்க. பெரிய ஹைலைட்டா இருக்குது இந்த வீட்டுக்கு. வால் சீலிங் பண்ணிருக்காங்க. ஸ்பாட் லைட், ஹேங்கிங் லைட் எல்லாமே கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு பாத்துட்டோம்னா வால் ஃபுல்லாவே நம்மளுக்கு பேனலிங் ஒர்க் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டிவி கேபினெட் யூனிட் செட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரைட் சைடு பாத்துட்டோம்னா தனியா பூஜா கபோர்டுமே வந்துருது. லேசர் கட்டிங் எல்லாமே பண்ணிருக்காங்க. டிவி யூனிட் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சூப்பரான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸ்பாட் லைட்டா இருக்கட்டும், சீலிங் லைட் எல்லாமே கிளீனா நீட்டா கொடுத்திருக்காங்க. கிளாசி ஃபினிஷ்ல டைல்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட கிச்சன் பாத்துடலாம். 16 சைஸோட ரொம்ப அழகான மாடர்ன் கிச்சன் கொடுத்திருக்காங்க. கிச்சனுமே நம்மளுக்கு மேல ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணிருக்காங்க. டேபிள் டாப் எல்லாமே கிரானைட்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணி டேபிள் டாப்ல இருந்து மேல பாத்துட்டீங்கன்னா சுத்தியுமே டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் நம்மளுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ், லாஃப்ட், ஷெல்ஃப் எல்லாமே பக்காவா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. மேல சுத்திலும் பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லாவே நம்மளுக்கு லாஃப்ட் செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல ஒரு வாஷ் பேசின் வந்துருது. அதே ஓபன் விண்டோ ஸ்பேஸ்மே கொடுத்திருக்காங்க. அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய இந்த வீட்டோட பெட்ரூம் போய் பார்க்கலாம். இந்த வீடு ஒரு 4 BHK வீடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் இருக்கு. பெட்ரூமோட சைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா 10க்கு 16ன்ற சைஸ்ல ஒரு செமி ஃபர்னிஷ்ட் பெட்ரூமா கொடுத்திருக்காங்க. வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கபோர்டு, லாஃப்ட், ஸ்டடி டேபிள் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல ஒரு சின்ன கபோர்டு வந்துருதுங்க. சோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்துருது. வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருது. ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம். நமக்கு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. எல்லா தேவையான கீசர் யூனிட் எல்லா ப்ரொவிஷனுமே கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போர்டருக்கு உள்ளே நமக்கு ஒரு படிக்கட் வச்சு கொடுத்திருக்காங்க. ஆன்டி ஸ்கிட்டா தான் போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடுல ஃபுல்லாவே SS மெட்டீரியல்ஸ்ல நமக்கு ஹேண்டில்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்லா கிரிப்பா இருக்கு. ஸ்டெப்ஸுமே பாத்துக்கிட்டீங்கன்னா வழுக்காத மாதிரி ஆன்டி ஸ்கிட் ஸ்டெப்ஸ் தான் நமக்கு போட்டிருக்காங்க. டைல்ஸ்ல லே பண்ணிருக்காங்க. மேல வந்தா ஒரு சின்ன ஃபோயர் ஏரியா வந்துருது. மொத்தம் 3 பெட்ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்துக்கிட்டீங்கன்னா 10க்கு 11ன்ற சைஸ்ல ஒரு ஜூனியர் பெட்ரூம் வந்துருது. மேல லாஃப்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம். அப்படியே ரைட் சைடு உள்ள வந்தீங்கன்னா 16க்கு 16ன்ற சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. மாஸ்டர் பெட்ரூம்ல நம்மளுக்கு டிவி யூனிட் வந்துருது. ஒரு 16 அடிக்கு நம்மளுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா வார்ட்ரோப் பண்ணிருக்காங்க. மேல கபோர்டு எல்லாமே பக்காவா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சோ வார்ட்ரோப் 3 வார்ட்ரோப் கொடுத்திருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. இதுமே டைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டோம்னா கிளாசி ஃபினிஷ்ல தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூம் இருக்கு. அதையும் போய் பார்த்துடலாம் வாங்க. 11க்கு 16ன்ற சைஸ்ல இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயுமே நம்மளுக்கு வார்ட்ரோப், லாஃப்ட், கபோர்டு, ஸ்டடி டேபிள் எல்லாமே பண்ணிருக்காங்க. டைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டைல்ஸ் கிளாசி ஃபினிஷ் மெட்டீரியல்ல தான் கொடுத்திருக்காங்க. மேல தேவையான அளவுக்கு ஸ்பாட் லைட், விண்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அட்டாச் ரெஸ்ட் ரூமா கொடுத்திருக்காங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஓபன் பால்கனி ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல ஃபுல்லாவே SS மெட்டீரியல்ஸ் போட்டு கீழே கிளாஸ் வச்சு ஒரு ஹேண்டில்ஸ் மாதிரி செட்டப்ல கொடுத்திருக்காங்க. இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் சுத்தியும் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நல்ல ஒரு அமைதியான லொகேஷன். இந்த ஹோம் டோர் வந்து நீங்க ஃபுல்லா பாத்திருப்பீங்க. சோ நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி A கிரேட்ல எல்லா மெட்டீரியல்ஸ்மே பிராண்டடா யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரூம்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் நான் சொல்லிருப்பேன். நம்ம கோயம்புத்தூர் சத்தி ரோட் சரவணம்பட்டி தாண்டி வந்தீங்கன்னா குருமபாளையம் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 5 நிமிஷம் நியர்பைலே உங்களுக்கு KMCH ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல் எல்லாமே நியர்பைல இருக்கு. இங்க நீங்க சரவணம்பட்டி, கணபதி, காந்தியூர் நல்லா ஈஸியா போய்க்கலாம். ரைட் எடுத்தீங்கன்னா அன்னூர், அவினாசி, மேட்டுப்பாளையம் இதெல்லாம் நீங்க ஈஸியா போய்க்கலாம். சோ நல்ல ஒரு DDCP லே அவுட்குள்ள தான் இந்த வீடு நம்ம சேலுக்கு எடுத்து வந்திருக்கோம். நிறைய பேரு நல்ல ஒரு டீசென்டான கம்யூனிட்டியில DDCP லே அவுட்குள்ள 4 BHK வீடு பாத்துட்டு இருப்பீங்க. அதுவும் நம்ம சரவணம்பட்டி ஏரியா இல்ல சரவணம்பட்டி தாண்டி சத்தி ரோட் நியர்பைல பாத்துட்டு இருப்பீங்க. இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த வீட்டோட பட்ஜெட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஓனர் 1,30,00,000 சொல்றாரு. இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். வரவங்க டிஸ்பிளேல தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. நன்றி.